Hi friends, welcome to this channel. Let us discuss about Unit 5 Plants in Daily Life. Introductionல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். We are living in a green planet. Plenty of natural plant resources are around us. அதாவது நம்ம வந்து ஒரு பசுமை கிரகத்துல இருக்கோம். நம்மளை சுத்தி நிறைய natural plant resources வந்து இருக்கு. Natural plant resourceனா என்ன? Food resource, மெடிசினல் ரிசோர்ஸ், ஃபைபர் ரிசோர்ஸ், டிம்பர் ரிசோர்ஸ், இது எல்லாமே ஆர்னமெண்டல் ரிசோர்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரல் பிளான்ட் ரிசோர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து எக்கனாமி பாட்டனி பேசிக்கலி டீல்ஸ் வித் ஆல் பர்வேடிங் பிளான்ட்ஸ் இன் ரிலேஷன் டு ஹியூமன் வெல்ஃபேர் ஆஸ் ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் அண்ட் மெடிசன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் பாட்டனி அப்படின்றது எதை பற்றி வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ஸ்க்கும் ஹியூமனுக்கும் இருக்கிற ரிலேஷனை பற்றி. இப்போ பிளான்ஸ் வந்து ஹியூமனுக்கு நிறைய யூஸ் ஆகுது, டிரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் யூஸ் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து, நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து, நம்ம தங்குற இடம், அது மட்டும் இல்லாமல் மெடிசன், இது எல்லாமே வந்து நம்ம பிளான்ஸ் கிட்ட தான் இருக்குது. டிரெக்ட் யூசஸ் இல்லாமையும் எதர் இன்டைரக்டாகவும் நிறைய யூசஸ். அதாவது நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு கால்நடையோ ஏதோ ஒரு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதோட யூசஸ்க்காகவுமே நம்ம பிளான்ஸ் தேவைப்படுது. நம்ம என்விரான்மெண்டல் மெயின்டெனன்ஸ்க்காகவுமே நம்ம பிளான்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து டொமஸ்டிக்காக இருக்கலாம், கமர்ஷியல், ஆஸ்தட்டிக், ஒரு அழகு சார்ந்ததாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து பிளான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ஸ் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளான்ஸ் bring about economy to the country in large extent. ஆக்சுவலி ஒரு கண்ட்ரியோட வெல்த் ஆஃப் எனி கண்ட்ரியே வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்கனாமி பாட்டனி இஸ் அ ஸ்டடி ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் பீப்புள் அண்ட் பிளான்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் இந்த எக்கனாமி. அது ஆல்ரெடி சொன்னதே தான். எக்கனாமி பாட்டனி அப்படின்றது பீப்புள்ஸ்க்கும் பிளான்ஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த பிளான்ஸ் வந்து எக்கனாமியில் எப்படி வந்து யூஸஸாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? இதை பற்றி சொல்கிறதுக்கு அதாவது from the earliest time rice, wheat, millet have been the stable food of vast population of India. அதாவது பழங்காலத்துலேருந்தே நம்மளோட இந்தியாவோட ஃபுட்டு என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ரைஸ், வீட் இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பாப்புலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து சொல்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஆஃப் abundant in ancient literature about the existence and usage of several crops of economic importance அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் கேர்ஃபுல்லி. கேன் யூ ஐடென்டிஃபை வாட் தே ஆர் டூயிங்? ஃபிகர் 1ல் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபிகர் 1 அண்ட் ஃபிகர் 2, ஃபிகர் 3, ஃபிகர் 4 இது நல்லா நாலுத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஒய் அதர் ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் பாடி? ஃபிகர் 1ல் வந்து அதாவது பேடி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால வந்து ஃபார்மர்ஸ் வந்து பேடி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கன்சப்ஷன் சேல். அதாவது விவசாயம் பண்ணாதான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும், நம்ம உண்றதுக்கு உணவுக்காகவும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? உமன் மேக்ஸ் ரோப் யூசிங் கொயர். வேர் டஸ் த ரா மெட்டீரியல் கம் ஃப்ரம்? உமன் வந்து செகண்ட் பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கயிறு திரிக்கிறாங்க. எப்படி வந்து அந்த ரா மெட்டீரியல் வந்து எங்கேருந்து வந்து வந்தது அப்படின்னா அஸ்க் ஆஃப் கோகனட், அந்த கோகனட்டோட நார்லேருந்து தான் அது வந்து பண்ணுறாங்க. தேர்ட் வந்து நீம் லீவ்ஸ் ஆர் கலெக்டட் இன் எ பிளேட். டு யூ நோ த யூஸ் ஆஃப் நீம் லீவ்ஸ்? இது எல்லாமே இந்த பிக்சர்லேருந்து தான் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபிகர் 3ல நீம்ஸ் லீவ்ஸ் இருக்கா, ஸோ அதுதான் பார்க்குறோம். நீம் லீவ்ஸ் வந்து எதுக்குங்க யூஸ் ஆகுது? மெடிசனல் பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகுது. வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ்டு பை த மேன் டு மேக் எ சேர்? அந்த 4th வந்து மேன் வந்து சேரை மேக் பண்ணுறாங்க. எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி அப்படின்னா வுட், டிம்பர். சரிங்களா? In this lesson let us discuss about the different crop plants of economic uses. ஓகே, அது வந்து ப்ராட்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்தோன்னே ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து பசுமை கிரகத்தில் இருக்கோம், plenty ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்குது. என்னென்ன plenty ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்ப்போம். பிளான்ஸ் வந்து ஃபுட்டாக இருக்குது, ஸ்பைஸ் ஹீட்டிங் பிளான்ஸ் ஃபுட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா எப்படிலாம் பிளான்ஸ் ஃபுட்டாக யூஸ் ஆகுதுன்னா சீரியல்ஸ், பல்சஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது மூலயமா தான். ஸ்பைஸ் ஹீல்டிங் பிளான்ஸ் அப்படின் போது நமக்கு வந்து ஸ்பைசஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் வந்து ஸ்பைஸை அதாவது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் மனம் இருக்கிறதுக்காகவும் நம்ம சில வந்து ஸ்பைஸ் ஹீல்டிங் பிளான்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெடிஷனல் பிளான்ஸ் அப்படின்னா நீம், துளசி, ஆலிவேரா இதெல்லாமே எக்ஸ்ட்ரா நீம் லீவ் இது எல்லாமே வந்து மெடிசனல் பிளான்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ஸ் அதாவது எதெல்லாமே வந்து நார்
இதுலேருந்து பிளான்ஸ்லாம் தருதோ அதெல்லாம் ஃபைபர் yielding பிளான்ஸ். டிம்பர் yielding பிளான்ஸ் அதே சொன்னேன் இல்லையா, அந்த சேர் எல்லாம் தயாரிக்கிறோம் இல்லையா, வுட் எல்லாம் கிடைக்குது. சில பிளான்ஸ் கிட்ட இருந்து அது கிடைக்குது. ஆர்னமெண்டல்ஸ் அழகு, ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக. ஸோ இதை ப்ரீஃபாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளான்ஸ் ஆஸ் ஃபுட். பிளான்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஹியூமன்ஸ். ஹியூமன் சாப்பிட்ற மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு என்னன்னா பிளான்ஸ் தான். ஓகேங்களா. திஸ் பிளான்ஸ் ஆர் நோன் அஸ் ஃபுட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டு ஹேவ் வெஜிடபிள் கார்டன் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் ஏதாவது வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்கீங்களா? நீங்கள் எப்பயாவது பார்த்ததுண்டா? அந்த வெஜிடபிள் கார்டனில் இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா எந்த பார்ட்டை, விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ஃபார் அஸ், எந்த பார்ட்டை வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். we eat different parts of plants such as root, stem, leaf, seed and ripe. அதாவது காய், பழம் எல்லாமே நம்ம வந்து ஒரு பிளான்ட்ஸ்ல எல்லா பார்ட்டுமே வந்து நம்ம ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப். எப்படிலாம் பிளான்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது பிளென்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் நான் பிளான்டஸ் ஃபுட்டாக, ஸ்பைசஸ் தர பிளான்ஸாக, டிம்பர், ஆர்னமெண்டல் பிளான்ஸ், டெக்கரேட்டிவ் பர்பஸ், ஃபைபர் yielding பிளான்ஸ், டெக்ஸ்டைல், கார்டேஜ் இதெல்லாம் தருது. மெடிசினல் பிளான்ஸ், அதாவது கண்டென்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அந்த சர்டன் மெடிசினல் பிளான்ஸில் மட்டும். அது வந்து என்னதுன்னா ஜெர்ம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண யூஸ் ஆகுது. அனிமலுக்கும் பிளான்ட்க்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன், அதாவது ஒரு பிளான்ட்டு டெய்லி லைஃப்ல எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தீமை தந்திருக்காங்க. பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் என்விரான்மெண்ட். ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ஸ் அஸ் ஃபுட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. பிளான்ஸ் அஸ் ஃபுட் அப்படின்னும் போது பிளான்ஸ் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலலாம் ஃபுட்டு தருது அப்படின்னா வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ். வெஜிடபிள்ஸ் அப்படின்னா காய்கறிகள், சீரியல்ஸ் மீன்ஸ் தானியங்கள், பல்சஸ் மீன்ஸ் பருப்பு வகைகள். அது மட்டும் இல்லாமல் காஃபி, டீ, சுகர் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆயில் அதெல்லாமே வந்து நமக்கு வருதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் பார்ப்போம். வி கெட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ். அது கரெக்ட் தனியா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ்லேருந்துமே நம்ம வெஜிடபிள்ஸ், அதாவது ஒன்லி ரூட் மட்டும் தான் நமக்கு வெஜிடபிள் தருதா, லீவ்ஸ் மட்டும் தானே, இல்லை எல்லா பார்ட்ஸ்லேருந்துமே நமக்கு வெஜிடபிள் கிடைக்குது. ரூட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட், கேரட் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் வேற என்ன ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம். என்ன ரேடிஷ், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாமே கூட தான். அப்புறம் டாப்பியாக்கோ, இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாமே வந்து ரூட்ஸ் தான். லீவ்ஸ் அப்படின் போது நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லா அந்த கீரை வகைகளுமே லீவ்ஸில் சாப்பிட்றோம். கருவேப்பிலை கறி லீவ்ஸ், கேபேஜ் வந்து கோஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த முருங்கைக்கீரை எல்லாமே, இந்த புதினா இதெல்லாமே லீவ்ஸில் வரும். ஸ்டெம் அப்படின்னா இங்கே வந்து பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கும் கருணக்கிழங்கு யாம் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன ஸ்டெம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பனானா ஸ்டெம், வாழைத்தண்டு, அப்புறம் ஜிஞ்சர், ஆனியன் இதெல்லாமே கூட வந்து ஒரு ஸ்டெம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர். இது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கலாம், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, வேற என்ன சொல்கிறது, ட்ரம்ஸ்டிக் ஃப்ளவர், அதாவது முருங்கைக்கீரை பூ சொல்லுவோம் இல்லையா, முருங்கைப்பூ நம்ம சமைப்போம் இல்லையா, இதெல்லாமே கூட. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆம்லா, கோவா. இது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 தந்திருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டொமேட்டோ, பம்கின், குக்கும்பர் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். சரிங்களா. இப்போ சீரியல்ஸில் பார்ப்போம். சீரியல்ஸ் வந்து எடிபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரைன் ஆஃப் கல்டிவேட்டட் கிராஸ், அதாவது ஒரு புல்வகை செடிகளின் உணவாக உண்ணக்கூடிய விதை தான் வந்து இந்த சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ரைஸு, வீட்டு, பாஜ்ரா, மில்லட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ரைஸ் அப்படின்னா அரிசி, வீட் கோதுமை, பாஜ்ரா மீன்ஸ் இந்த கம்பு, மில்லட்னா சிறுதானியம். சரிங்களா. இந்த மில்லட், இந்த கம்பு, ராகி, கேழ்வரகு. பல்சஸ்னால் பருப்பு வகைகள். இது லெக்யூம் ஃபேமிலியில் இருக்குன்னு இருக்காங்க. பல்சஸ் ஆர் செக்யூர்ட் இன் பான்ஸ். எக்ஸாம்பிள் பெங்கால் கிராம், கிரீன் மூங், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மூக்கடலை தந்திருக்காங்க, பச்சை பயிறு தந்திருக்காங்க. ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, டேபிளேட் த நேம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஆல்ரெடி நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நிறைய வெஜிடபிள்ஸ் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லையா. வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் 5 சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் பார்த்தா ஈஸியாக டொமேட்டோ, பிரிஞ்சால், கேபேஜ், கேரட்டு, பிட்டர் கார்டு. சீரியல்ஸ் மீன்ஸ் நான் எடுத்தோடனே சொல்லலாம், ரைஸு, வீட்டு, அதே தான் மேலே பார்த்தீங்கன்னா ராகி, ஃபிங்கர் மில்லட், மெய்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். பல்சஸ் மீன் கிரீன் மூங் பீனு, இதே சொல்லலாம் பெங்கல் கிராம். அடுத்து பிளாக் கிராம், தூர் தால், மூங் தால் இதெல்லாமே. ஓகேங்களா. பாசிப்பயிறு இதெல்லாம். இப்போ ஸ்பைசஸ் செகண்ட். ஸ்பைசஸ் ஆர் அரோமேட்டிக் பார்ட்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ் டு ஃப்ளேவர் த ஃபுட். இந்த ஸ்பைஸ் அப்படின்றது ஒரு வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து வர ஒரு மணமிக்க பகுதி தான் வந்து இந்த ஸ்பைசஸ் பிளான்ட்ஸ். அந்த ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம ஒரு ஃபுட்டோட ஒரு ஃப்ளேவரை இன்னுமே வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து ஒரு
டேஸ்ட் எசன்ஸை தரதுக்காக இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸ்பைசஸ் வந்து ஒரு பிளான்ட்ஸோட பார்க்கு, ரூட்ஸு இதெல்லாம் தான் வந்து வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. certain plants leaves, flowers, stems, அதாவது ஒன்லி பார்க்கு ரூட் மட்டும் இல்லை, எல்லா பார்ட்ஸ்லையுமே இந்த ஃப்ளேவரிங் அண்ட் கலரிங், அப்புறம் வந்து ப்ரிசர்வரிங் ஃபுட், இந்த ரீசனுக்காக ஃப்ளேவர், கலர் அண்ட் ப்ரிசர்விங் ஃபுட், இதுக்காக வந்து இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த வேர்ல்ட். அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா சைனா. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் யூஸ்ட் இன் இந்தியா. ஃப்ளவரிங் ஸ்பைசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் வெரைட்டி ஆஃப் இந்தியன் டிஷ்ஷஸ். இங்கே பாருங்க, சாரி, ஃபாலோயிங் ஸ்பைசஸ். ஃபாலோயிங் என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தா கார்டமம், பிளாக் பெப்பர், கரி லீவ்ஸ், ஃபெனுக்ரிக், ஃபென்னல், அஜ்வைன், பே லீவ்ஸ், குமின், கொரண்டட் சீட்ஸ், டர்மரிக், க்ளவுஸ், ஜிஞ்சர், நட்மெக், சின்னமான். இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் நம்ம வீட்டில் நம்ம இப்போ கூட நீங்கள் இந்த லெசன் படிக்கிறீங்கன்னா நம்ம வீட்டில் இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஓகேங்களா. என்ன அப்படின்னா இப்போ கார்டமன் அப்படின்னா ஏலக்காய், பிளாக் பெப்பர் மிளகு, கரி லீவ்ஸ் கருவேப்பிலை, ஃபெனுக்ரிக் வெந்தயம், ஃபெனல் அப்படின்னா சோம்பு, அஜ்வயன் அப்படின்னா இந்த ஓமம் சொல்லுவாங்க இல்லையா, ஓமம் அது, பே லீவ்ஸ் பிரியாணிக்கு போடுற இலை, பிரியாணி இலை, குமின் சீரகம், கொரண்டட் சீஸ் அப்படின்னா தனியா, டர்மரிக் மஞ்சள், க்ளவுஸ் கிராம்பு, ஜிஞ்சர் மீன்ஸ் இஞ்சி, நட்பெக் அப்படின்னா ஜாதிக்காய், சின்னமான் மீன்ஸ் லவங்கப்பட்டை. இது எல்லாமே பாருங்க கீழே வந்து பிக்சர்ஸும் தந்திருப்பாங்க. ஓகேங்களா. அகெயின் டு யூ நோ வேர்ல்ட் ஃபுட் டே அக்டோபர் 16. ஓகேங்களா. வேர்ல்ட் ஃபுட் டே எங்கே இருக்குது? அக்டோபர் 16 செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த எய்ம் ஆஃப் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதோட எய்ம் என்னென்னா வேர்ல்ட் வைட் அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் தோஸ் who suffer from hunger and for need to ensure food security and nutrition to diets for all. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து தரமான, அதாவது நியூட்ரிஷன், நல்ல வந்து நியூட்ரிஷன் ஆன உணவை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈச் இயருமே இந்த வேர்ல்ட் ஃபுட் டே செலிப்ரேட் பண்ணுறதோட தீம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இயருமே வெவ்வேறு தீமில் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன். நெக்ஸ்ட் மெடிஷனல் பிளான்ஸ். தேர்ட், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பிளான்ஸ் அஸ் ஃபுட், செகண்ட் ஒன் spice yielding plants, third is medicinal plants. Medicinal plants na some of the plants around us are good in healing our disease. நம்மளை சுற்றி இருக்கிற சில பிளான்ஸ் வந்து நம்மளோட டிசீஸை வந்து க்யூர் பண்ண யூஸ் ஆகுது. எதனால இந்த மெடிசினல் பிளான்ஸ் வந்து சில டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படின்னா இந்த மெடிசினல் பிளான்ஸ் வந்து கண்டென்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஜெர்ம்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ஜெர்ம்ஸை வந்து கில் பண்ணக்கூடிய பவர் வந்து இதில் இருக்குது. சரிங்களா. அதாவது ஒரு பேர்னு நம்ம ஏதாவது நெருப்பு காயம் பட்டிருந்தாலோ, ஏதாவது வெட்டு பட்டிருந்தாலோ, தீக்காயம் பட்டிருந்தாலோ, நம்மளுக்கு வந்து கோல்டு, ஃபீவர், இரும்பல், தும்பல், இது எல்லாத்தையுமே வந்து இந்த மெடிசினல் பிளான்ஸ் வந்து க்யூர் பண்ணுங்க. ஓகேங்களா. நம்ம கூட வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ஸ் என்ன? துளசி எடுங்க, இஞ்சி போடுங்க, எல்லாமே செத்து கசாயம் எடுத்து வச்சு குடிங்க அப்படி சொல்கிறாங்களே பெரியவங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லது. இங்கே here is a list plants that have the highest medicinal value. பிளான்ட் நேம் தந்திருக்காங்க, பார்ட்ஸ் யூஸ்ட், மெடிசனல் யூஸ் என்னென்னு இந்த பாக்ஸில் தந்திருக்காங்க. ஆம்லா ஃப்ரூட்டு, அது வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சி க்யூர் பண்ண இருக்குது, இம்யூனிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு. துளசி அப்படின்றது லீவ் இல்லையா, துளசி, அது வந்து காஃபு, கோல்டு, இந்த மூச்சு குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தால், இந்த காசு நோய் இதுக்கெல்லாம். ஆலிவேரா லீவ்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா லாக்ஸாக்டிவ், வவுண்ட் ஹீலிங், ஸ்கின் பர்ன்ஸ் அண்ட் அல்சர், அதாவது அல்சர் வந்திருந்தா, வயிற்று உடை ஏதாவது வந்து இந்த ரொம்பவே வந்து ஹீல் ஆயிருந்ததுன்னா இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு உதவுது. நீம், பார்க்கு, லீஃபு, சீட், இது எல்லாமே வந்து ஸ்கின் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக உதவுது. டர்மரிக் ரிசோம் ஹெல்ப்ஸ், அதாவது ஃபாரின் இன்வெர்டர்ஸ் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு வந்து இம்யூன் சிஸ்டத்தை அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதுவும் வந்து இதாகுது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அபவுட் த மெடிஷனல் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் சச் அஸ் ஃபீலந்தஸ், வல்லாரை, பிளாக் நைட் ஷேட், டிப்பிலி, வெட்டிவேர், தூதுவளை, மேக் எ ரைட் அப் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பீலாந்தஸ், வல்லாரை இதெல்லாமே வந்து இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. இதோட யூசஸ் என்ன, இதெல்லாம் சாப்பிட்டா என்னென்னலாம் நோய்கள்லாம் க்யூர் ஆகும், இதை வந்து ஒரு ரைட் அப் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வந்து ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ஸ் பார்க்கணும். எந்த பிளான்ஸ் வந்து நமக்கு ஃபைபரை வந்து நமக்கு தருதோ அதெல்லாம் ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ஸ் வந்து நம்ம வந்து த்ரெட்டு, ரோப் அண்ட் கிளாத் எல்லாம் மேக் பண்ணலாம்.
We can classify the fiber yielding plants according to their uses. Based on the uses, textile fibers, cottage fiber, filling fibers அப்படின்னு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டெக்ஸ்டைல்ஸ் மீன்ஸ் காட்டனு இந்த மாதிரி, காட்டேஜ் அப்படின்னா கோகோனட் ஃபைபரை வச்சு இந்த ரோப்லாம் பண்ணுறாங்களே அது, ஃபில்லிங் ஃபைபர்னா மெத்த எல்லாம் செய்கிறாங்களே இதெல்லாம் எக்ஸாம்பிள் சில்க் காட்டன்றாங்க. பேஸ்ட் ஆன் த பிளான்ட் பார்ட்ஸை பொறுத்து இதை வந்து அதாவது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிளான்ட் ஃபைபர் இன்க்ளூட் ஷீட், சீட் ஏர், எக்ஸாம்பிள் காட்டனு. ஸ்டெம் அப்படின் போது ஜூட்டு, ஃப்ளாஸ்க்கு. லீஃப் ஃபைபர் அப்படின்னா ஹெகேவு. அஸ்க் ஃபைபர் அப்படின்னா அந்த தோல் நார், அந்த கோகனட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா ஜூட் கிராப் இஸ் க்ரோன் இன் 7 ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்னா வெஸ்ட் பெங்கால், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா அண்ட் மெகாலயா. இதில் 50% ஆஃப் ரா ஜூட் ப்ரொடக்ஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்பின்னிங் அதாவது எப்படி வந்து இந்த பஞ்சுலேருந்து இந்த நூலை வந்து எடுக்கிறாங்க, காட்டன் வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து டிம்பர் yielding plants. They would needed for the construction of building and making of furniture or obtained from certain plants. அதாவது wood needed for நம்மளுக்கு வந்து இந்த மரம் அப்படின்னு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா பில்டிங் மேக் பண்ணுறதுக்காகவும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும், ஃபர்னிச்சர்லாம் மேக் பண்ணுறதுக்காகவும். வி யூஸ் வுட் ஃபார் த பர்பஸ். எந்த பர்பஸ்க்காக அந்த வுட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டியூரபிலிட்டி நிறைய நாள் காலத்துக்கு இருக்கணும். அதாவது அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச்னாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அது நம்மளுக்கு நல்லா ஒத்துழைக்கும். இந்த ரீசனுக்காகலாம் வந்து நம்ம வுட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஆல் கமர்ஷியல் டிம்பர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 classes. எல்லா டிம்பர்ஸ் இந்த வுட்டுமே வந்து 2 classes. ஒன்று வந்து ஹார்ட் வுட்ஸ், ஒன்று வந்து சாஃப்ட் வுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் எசென்சியலி ஆன் தி ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஹார்ட் வுட்ஸ்னா என்ன, சாஃப்ட் வுட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஹார்ட் வுட்ஸ் ஆர் ஆன்ஜியோஸ்போர்ம்ஸ், அதாவது ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாமே ஹார்ட் வுட்ஸ். லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் லேண்ட் பிளான்ஸ். ஹை குவாலிட்டி ஆஃப் ஃபர்னிச்சர், டெக்ஸ், flooring and wooden construction are being made only using hardwood. டீக்கு ஜாக் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. டீக் அப்படின்னா தேக்கு மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. அப்புறம் ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம், அது சாஃப்ட் ஃபுட். அந்த இதுலேருந்து சாஃப்ட் ஃபுட்னா அதுக்கு ஆப்போசிட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். சர்டன் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் ஆல்சோ yield சாஃப்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Softwoods have a wide range of applications such as making plywood, wooden boxes, medium density. இதெல்லாம் ஃபார் இந்த பேப்பர் மேக்கிங் இதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வுட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Do you know one about the plywood? This is a kind of composite wood. The finally cut wooden boards from the wood are layered one above other to make plywood. This is a kind of composite wood அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்னமெண்டல் பிளான்ஸ் which are grown for aesthetic reason. அதாவது அழகு சார்ந்ததுக்காக நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அது இல்லாமல் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் சொல்கிறாங்க. ப்ரொடியூசிங் ஃப்ளார்ஸ் ஃப்ரம் ஃப்ளோரல் பிளான்ட் இன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா உழவர், அதாவது அதாவது இப்போ வந்து ஒரு எல்லாமே அந்த இடத்துல வந்து செடி, மரம், பூ வகைகள் எல்லாமே வந்து ஒரு உழவர் ஹார்டிகல்ச்சரில் எல்லாமே இருக்கும். இதில் இந்த ப்ரொடியூசிங் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த ஃப்ளோரல் பார்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தனி செக்ஷன். இதில் வந்து ஜாஸ்மின், ரோஸு, கிரையான்திமம், கார்னேஷன், ஜெர்பரா இதெல்லாம். டு டெக்கரேட் ஹவுசஸ், கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸ் வி ஆர் பிளான்டிங் ஸ்ரப்ஸ். அதாவது புதர், ஐபிஸ்கஸ், செம்பருத்தி, ஜாஸ்மின் அண்ட் குரோட்டன்ஸ். கிளைம்பஸ், கொடி மாதிரி, இந்த முல்லை, இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. அப்புறம் ட்ரீஸ் அப்படின்னா கோல்டன் ஷவர் ட்ரீ, மண்டாரை, இதெல்லாம் சொல்கிறாங்க. வாட் ஆர் த ஆர்னமெண்டல் பிளான்ஸ் க்ரோன் இன் யுவர் லொக்காலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட லொக்காலிட்டியில் ஸ்ரப்ஸாகவும் இருக்கும், கிளைம்பர்ஸ் அதாவது கொடியாகவும் நம்ம இருக்கலாம், ட்ரீஸாகவும் இருக்கலாம், ஃப்ளவரிங் பிளான்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா. இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிற இவ்வளோ நேரம் வந்து பிளான்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ இன்டர் ரிலேஷன் வித் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபுட்டுக்கு அப்படின்னா பிளான்ஸ் டிபெண்ட் பண்ணி தான். திஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்லி அனிமல்ஸ் மட்டும் தான் ஹெல்ப் ஆகுதுன்னா இல்லை, பட் ஆல்சோ பிளான்ஸ்க்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்க் ஃபார்ம் வந்து மல்பெரி லீவ்ஸை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அது வந்து மல்பெரி பிளான்ட்ஸ்லேயே வந்து வாழும். திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வார்ம் அண்ட் எ பிளான்ட் இஸ் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் இன் சில்க் ப்ரொடக்ஷன். இது வந்து நம்ம சில்க் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லாவே நமக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. அனிமல்ஸ் பெஸ்ட் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் எசென்ஷியல். அதாவது இது எல்லாமே வந்து ஒரு கிராஸ் பாலினேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் நடக்கிறதுக்கு உதவுதுன்றாங்க.
பிரைட் கலர்ஸ் ஆஃப் அதாவது ஒரு ஒரு இந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸு ஸ்மெல்லு ஆனால் இதுக்கெல்லாமே வந்து இந்த அனி இன்செக்ட்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதன் மூலமாக ஒன் ஃப்ளவர் டு அனதரில் வந்து பாலினேஷன் வந்து போலன் கிரைன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுனாலையும் செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மெயினாக கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. தீஸ் இன்செக்ட்ஸ் பாலினேட்டர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நீட் டு பி ப்ரொடக்டட் டு ப்ரொடியூஸ் பெஸ்ட் ஈல்ட். இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ஈல்டை வந்து நமக்கு தரத்துக்கு உதவுதுன்றாங்க. பீஸ் ஆர் த பெஸ்ட் பாலினேட்டர்ஸ், அதான் ஹனிபி வந்து ஒரு பெஸ்ட் பாலினேட்டர்ஸ் அப்படின்றாங்க. இது ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு ஹனியும் தருது அப்படின்றாங்க. பிளான்ஸ் அண்ட் ஆல்கே லிவிங் இன் கோரல் ரீஃப்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஆல்கேல வந்து ஃபுட்டாக இருக்குது. ஃபிஷரிஸ் ஒர்க்கிங் இது எல்லாமே வந்து இந்த ஏரியாஸில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்ப்ரெட்டிங் சீட்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளான்ஸ். அதாவது ஒரு பிளான்ட்டோட சீட்ஸை வந்து வேறு இடத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, வேறு இடத்துல போய் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல இந்த அனிமல்ஸும் பேர்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த பேர்ட் சாஃப்டன் த ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் த சீட்ஸ். அதாவது இப்போ ஒரு பேர்ட் வந்து ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேர்டுக்குள்ளே இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் என்ஜைம் அப்படின்ற அது என்ன பண்ணுன்னா அந்த சீடை வந்து சாஃப்டன் பண்ணும். அந்த சாஃப்டன் பண்ணி அது வெளியே வர்றதுனால அந்த அந்த சீடுக்கு வந்து ஒரு ஈஸியர் டு ஜெர்மினேட், அதாவது செடி வந்து சீக்கிரமாக முளைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம்ன்றாங்க. இஃப் திஸ் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் அஃபெக்டட் இட் ஷோஸ் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமி டூ. ஆமாம், இது வந்து உண்மைதான். இந்த நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்பில் அனிமல்ஸ்க்கும் பிளான்ஸ்க்கும் ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எக்கனாமியுமே பொருளாதாரமே வந்து அதுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வேற என்ன யூசஸ்லாம் பிளான்ஸ் அப்படின்னா மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதாவது பிளான்ஸ் மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து இந்த பிளான்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது இப்போ வந்து இந்த லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் இந்த பிளான்ட்லேருந்து எல்லாம் கீழே விழுதுல இதெல்லாம் வந்து சாயில் வந்து ஒரு ஹியூமஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ஹியூமஸ் தான் என்ன பண்ணுன்னா அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் லைக் ப்ளூ கிரீன் ஆல்கே, பாக்டீரியா, இது சீடோனமஸ், இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன், அதாவது சாயில் அக்ரிகல்ச்சர் தேவை அது வந்து நல்லா ஆகிறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து தேவையில்லை. இது எல்லாமே வந்து இந்த சாயில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வைக்கணுன்றாங்க. ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், இந்த மண்ணரிப்புலாம் வந்து நடக்க வைக்காம இதை பார்த்துக்கும். பிளான்ட்ஸ் when grown in dens will prevent soil erosion. இப்போ வந்து ரொம்ப காத்தடிக்குது, ஃப்ளட் வருது, fertile top layer of soil is carried away by air or water. This is prevented by இதெல்லாமே வந்து பிளான்ஸ் வந்து இந்த அடர்ந்த காடு இதிலெல்லாம் வந்து சாயில் எரோஷன் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. பயோஃபியூயல்ஸ், சம் பிளான்ஸ் வந்து பயோஃபியூயலை வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதில் இருக்குது. அதாவது உயிர் வள எரிபொருள் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஜெட்ரோஃபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெட்ரோஃபா சீடில் வந்து 47% ஆஃப் ஆயில் வந்து டீசல் எல்லாம் தயாரிக்க உதவுதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் பிளான்ட் வேஸ்ட்டுமே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ண உதவுது. எக்ஸாம்பிள்லாம் இந்த சுகர் மில்லெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக், வி அப்டெயின் ரப்பர் ஃபார் டயர் வயர் ஷீட்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரம் பிளான்ஸ். அதாவது நம்ம ரப்பரை வச்சு டயரு வயரிங் ஷீட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நேச்சுரல் பிளாஸ்டிக்கை கூட வந்து பிளான்ஸ் கிட்ட இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள், நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இட் டஸ் நாட் டு ஹார்ம், நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு கெடுதல் இல்லைன்றாங்க. நீம் ஆயில் கோட்டட் யூரியா, அதாவது ஃபார்மர்ஸ் இன் இந்தியா யூஸ்ட் யூரியா ஆஸ் அ ஃபெர்டிலைசர். அதாவது நம்ம வந்து உரமாக வந்து இந்த யூரியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நீம் கோட்டட் யூரியா, அதாவது நீமை வந்து மேலே கோட் பண்ண மாதிரி ஒரு யூரியா வந்து தயாரிச்சிருக்காங்க. விச் ரிலீஸ்ட் நைட்ரஜன் கிராஜுவலி அண்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் அப்சர்வ் மேக்ஸிமம் நைட்ரஜன். இது வந்து நைட்ரஜனை கிராஜுவலியாக ரிலீஸ் பண்ணி சீக்கிரமாக மேக்ஸிமம் அளவுக்கு நைட்ரஜன் வந்து பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ரெடியூசஸ் த இம்பேக்ட் ஆஃப் த யூரியா. வந்து இது வந்து மற்ற வந்து இந்த யூரியாவோட இம்பேக்டையுமே வந்து இந்த என்வரான்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்றாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். ஹியூமன் பீயிங்ஸ் டிரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் அண்ட் மெடிசனல் பர்பஸ்க்காக. ஓகேங்களா. பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் வந்து அதாவது எக்கனாமி பாட்டனி அப்படின்றது பிளான்ஸ்க்கும் ஹியூமனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த பிளான்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா. பிளான்ஸ் அப்படின்னா நம்மளோட ஹியூமனோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டே. ஸோ வந்து
இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்சஸ் ஆர் எடிபிள் சீட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அதாவது பல்சஸ் அப்படின்றது லெக்யூம் ஃபேமிலியில் இருக்குது. ஸ்பைசஸ் அப்படின்றது அரோமேட்டிக் பார்ட்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல், அதாவது வெப்ப மண்டல தாவரங்களில் கூடிய மணமிக்க இதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ஃபுட்டோட ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சம் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து சம் பிளான்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எதுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்குன்னா இன்செக்ட்ஸ், ஃபங்கை அண்ட் சர்டன் ஜெர்ம்ஸ். இதை வந்து மெடிஷனல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைபர், அதாவது ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸை டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், காட்டேஜ் ஃபைபர் அண்ட் ஃபில்லிங் ஃபைபர் பேஸ்ட் ஆன் தேர் யூசேஜ். டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸ் வந்து டூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஹார்ட்வுட், இது வந்து சாஃப்ட்வுட், டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃப்ளவரிங் plants and non-flowering plants. ஓகேவா. plants grown for decorative purposes are called as ornamental plants. எந்த plants எல்லாமே வந்து decorative purposeக்காக யூஸ் பண்றோமோ அதெல்லாம் ornamental plants. when the interrelationship between animals and plants are affected, our economy is also affected. எப்ப வந்து இந்த animals பிளான்ஸ்க்கு இருக்கிற interrelationship மாறுபடுதோ, அதாவது அஃபெக்ட் ஆகுதோ, அது நம்மளோட எக்கனாமி பொருளாதாரத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.